அப்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவங்களுக்கு அதிகமான அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் எல்லாம் வந்து அவங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க இடத்த தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போது வந்து மிருகங்கள் வந்து இந்த நிலப்பரப்புலேருந்து இன்னொரு நிலப்பரப்புக்கு குடிபெயர்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து எவால்வ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் அப்போ மனிதர்களுக்கும் அது தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து வருது. ஸோ இந்த ஃபீல்டு வந்து குறைஞ்சி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மக்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிறது வந்து நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. கோயிலுக்குள்ளே போனால் ஒரு நல்ல எண்ணம் வருது, அந்த மாதிரி அமைதியாக இருக்குது. இப்போது வெளியில் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு எரிச்சலாக இருக்குது, அசிடிக்காக உடம்பு கெமிக்கல் இம்பேலன்ஸாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வருது. அப்போது நம்மளுடைய இருப்பிடத்தையே, இந்த சொசைட்டியையே நாம் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடமா மாற்றணும் அப்படின்னு சொன்னால், அது வந்து மக்களை வந்து தன்னிலையில் வச்சுக்கிறதுக்கும், மக்கள் வந்து கெமிக்கல் பேலன்ஸோடு இருக்கிறதுக்கும், நல்ல குணத்தோடு இருக்கிறதுக்கும் அது வழிவகை செய்யும். இந்த சமநிலை தவறும்போது, இந்த அப்டேட் நாம் கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா, மனிதர்கள் மூர்க்கமாக நடந்துக்கிறதுக்கும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தி கெடுதல் பல செஞ்சு அதில் டோபமைனை ஈட்டுறதுக்குமான வழிவகையை அது வந்து ஏற்படுத்தும்.